கணவன் மற்றும் மனைவி தாம்பத்தியத்தின் போது முழுமையாக ஆடைகளை களையலாமா? பின்புறம் வழியாக உறவு கொள்வது எப்படி? இன்றைய வீடியோ திருமணமான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு மிகவும் முக்கியமானது. எனவே இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். தாம்பத்தியம் குறித்து நீங்கள் இதுவரை கேட்டிராத பல விஷயங்களை இன்று நான் வெளிப்படுத்தப் போகிறேன். அறியாமலேயே நீங்கள் இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கலாம். நண்பர்களே, கணவன் மனைவி உறவு குறித்து ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இக்காலத்தில் நாம் மார்க்க நூல்களை படிப்பதில்லை. மேலும் இதுபோன்ற விஷயங்களை அறிஞர்களிடம் கேட்க வெட்கப்படுகிறோம். ஆனால் விசித்திரம் என்னவென்றால், தாம்பத்திய பிரச்சனைகளைப் பற்றி கேட்க நாம் வெட்கப்படுகிறோம். ஆனால் ஒரு மாப்பிள்ளை தனது நண்பர்களிடமும் ஒரு மணமகள் தனது தோழிகளிடமும் அன்றிரவு நடந்த முழு கதையையும் விவரிக்கும்போது அந்த வெட்கம் எங்கே போகிறது? எப்படியாயினும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஒரு பரிசாகப் பகிருங்கள். குறிப்பாக திருமணம் ஆகப் போகிறவர்கள் அல்லது ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு. இதன் மூலம் அவர்கள் இந்த விவகாரங்களை புரிந்து கொள்ளட்டும். எங்கள் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள், குறிப்பாக பெண்கள், இந்த வீடியோவை மிகவும் கவனமாக கவனியுங்கள். ஏனெனில் 90% தவறுகள் பெண்கள் தங்கள் கணவனை தடுக்காததால் தான் நடக்கிறது. இந்த வீடியோவில் இதுபோன்ற 25 விஷயங்களை நாங்கள் தொகுத்துள்ளோம். அவை உங்களுக்கு இன்று வரை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இதில் வெட்கப்படுவதற்கு ஏதுமில்லை. உங்கள் வீட்டின் தனிமையில் இதை நீங்கள் பார்க்கலாம். இது கண்ணியமான முறையிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளது. முக்கிய குறிப்புகள்: பிஸ்மில்லாஹ் கூறுதல். தாம்பத்தியத்தின் போது பிஸ்மில்லா சொல்வது சுன்னத்தாகும். ஆடைகளை களைவதற்கு முன்பே இதைச் சொல்ல வேண்டும். அறையில் நுழையும் போதே பிஸ்மில்லாஹ் கூறி வலது காலை எடுத்து வைத்து நுழைவது சிறந்தது. இப்படிச் செய்வதன் மூலம் ஷைத்தான் அறைக்கு வெளியே தங்கிவிடுவான். பேசுவதைத் தவிர்க்கவும். தாம்பத்தியத்தின் போது பேசுவது மக்ரூஹ், வெறுக்கத்தக்கது. அந்த நேரத்தில் பேசுவது பிறக்கப் போகும் குழந்தைக்கு திக்குவா ஏற்பட காரணமாகலாம் என்று ஃபதாவா ரசவியாவில் கூறப்பட்டுள்ளது. மறைவிடங்களை பார்த்தல். அந்த நேரத்தில் மனைவியின் மறைவிடங்களை பார்ப்பதைத் தவிர்க்கவும். ஏனென்றால் அது குழந்தை பார்வையற்றதாக பிறக்க வழிவகுக்கும் என்று அஞ்சப்படுகிறது. நிர்வாணமாக இருப்பது தவிர்க்கவும். முற்றிலும் நிர்வாணமாக உறவு கொள்ளாதீர்கள். இல்லையெனில் குழந்தை வெட்கமற்றதாக வளர வாய்ப்புள்ளது. பிறரை எண்ணுதல், கற்பனை செய்தல். 96% மக்கள் இந்த தவற்றை செய்கிறார்கள். மனைவியுடன் இருக்கும்போது வேறு ஒருவரை மனதில் நினைப்பது மனதளவில் செய்யப்படும் ஜீனா, விபச்சாரமாகும். இது மிகப்பெரிய பாவமாகும். நேரம். தாம்பத்தியத்திற்கு என்று குறிப்பிட்ட நேரம் கிடையாது. ஆனால் அதன் காரணமாக தொழுகை, சலாஹ் தவறிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றொரு முக்கியமான விஷயம்: ஒரு கணவன் தன் மனைவியின் மார்பில் வாய் வைப்பது. கணவன் தன் மனைவியின் மார்பை முத்தமிடலாம். அது அனுமதிக்கப்பட்டது. இருப்பினும் பால் வெளிவந்து அது தொண்டைக்குள் சென்றால் அது ஹராம், விலக்கப்பட்டது ஆகும். ஒருவேளை தவறுதலாக மனைவியின் பால் தொண்டைக்குள் சென்றுவிட்டால் நீங்கள் தப்பா மன்னிப்பு செய்ய வேண்டும். எனினும் ஃபதாவா ரஸ்வியா பக்கம் 50 படி இது நிக்காஹ்வை, திருமண ஒப்பந்தத்தை பாதிக்காது. அடுத்த விஷயம்: கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் உடலை பார்ப்பது அல்லது தொடுவது பற்றியது. இது அனுமதிக்கப்பட்டது என்றாலும் குறிப்பாக மறைவிடங்களை, மர்ம உறுப்புகளை உற்று நோக்குவது தவிர்க்கப்பட வேண்டும். இது மறதி நோயை உண்டாக்கும் மற்றும் கண்பார்வையை பலவீனப்படுத்தும் என்று கூறப்படுகிறது. இந்த விஷயத்தை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். தாம்பத்தியத்தின் போது ஆண் கீழே இருப்பதும் பெண் மேலே இருப்பதும் முறையானது அல்ல. இது பெண்ணுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படும் அபாயத்தை உருவாக்குகிறது. தற்கால போக்குகளுக்காக மக்கள் இதைச் செய்கிறார்கள். ஆனால் இதை பார்க்கும் பெண்கள் தங்கள் கணவன்மார்களை இவ்வாறு செய்வதிலிருந்து தடுக்க வேண்டும். தாம்பத்தியம் முடிந்த பிறகு கணவனும் மனைவியும் தங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள தனித்தனி துணிகளை பயன்படுத்த வேண்டும். ஒரே துணியை பயன்படுத்துவது தம்பதியினரிடையே வெறுப்பையும் பிரிவையும் உண்டாக்கும். பெரும்பாலும் மக்கள் ஒரு திசு அல்லது துணியையே பயன்படுத்துகிறார்கள். இது மனக்கசப்பை வளர்க்கும். எப்போதும் தனித்தனி துணிகளையே பயன்படுத்துங்கள். ஒருமுறை முடிந்த பிறகு இரண்டாவது முறை தாம்பத்தியத்தில் ஈடுபட விரும்பினால் முதலில் மறைவிடங்களை கழுவிவிட்டு உலோ யூதோ செய்து கொள்வது சிறந்தது. இல்லையெனில் வருங்கால குழந்தைகளுக்கு நோய் ஏற்படும் அபாயம் உள்ளது. ஆலா ஹஜ்ரத்: ஆண்களை விட பெண்களுக்கு 100 மடங்கு அதிக ஆசையுள்ளது. ஆனால் அவர்களுக்கு வெட்கம் என்ற திரை போடப்பட்டுள்ளது. கணவன் சீக்கிரம் திருப்தி அடைந்துவிட்டால் உடனடியாக விலகிவிடாமல் தன் மனைவியும் முழுமையாக திருப்தி அடையும் வரை காத்திருக்க வேண்டும். இமாம் கஸ்ஸாலி ஆராய்: தாம்பத்தியம் என்பது சொர்க்கத்தின் இன்பங்களில் ஒன்று. ஹஜ்ரத் ஜுனைத் பக்தாதி ஆராய்: உணவைப் போலவே ஒரு மனிதனுக்கு தாம்பத்தியமும் அவசியம். ஏனெனில் மனைவி கணவனின் இதயத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். முஸ்லிம் ஷரீஃபில் உள்ள ஒரு ஹதீஸின்படி
தவறான வழியில் ஈடுபடுவது எப்படி பாவமோ அதேபோல் அனுமதிக்கப்பட முறையில் ஹலால் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது நன்மைகளைத் தரும். ஷரியத் முறைப்படி செயல்பட்டால் ஒவ்வொரு மூச்சிற்கும் நன்மை உண்டு. ஹஜ்ரத் ஆயிஷா ஆராய் அவர்கள் கூறியதாவது, ஒரு கணவன் தன் மனைவியின் கையை பிடிக்கும்போது ஒரு நன்மை எழுதப்படுகிறது. அவள் கழுத்தில் கையை அணைக்கும்போது 10 நன்மைகள் எழுதப்படுகின்றன. அன்போடு தாம்பத்தியத்தில் ஈடுபடும்போது அவர் உலகில் சிறந்தவராகிறார். மேலும் அதன் பிறகு குசூல் குளியல் செய்யும்போது உடலில் தண்ணீர் அடும் ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை உண்டு. ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, மேலும் அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. ஒருவர் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மசூத் ஆரே அவர்களிடம் வந்து, என் மனைவிக்கு என்னை பிடிக்காமல் போய்விடுமோ என்று அஞ்சுகிறேன் என்றார். அதற்கு அவர், அன்பு அல்லாஹ்விடமிருந்து வருவது, வெறுப்பு சைத்தானிடமிருந்து வருவது. எனவே உன் மனைவியிடம் செல்லும்போது இருவரும் சேர்ந்து 2 ரக்காத் நஃபில் தொழுகையை நன்றியுடன் தொழுங்கள். நீ இமாமாக நில், அவள் பின்னால் நிற்கட்டும். இன்ஷா அல்லாஹ் இதன் மூலம் அவள் உன் மீது அன்பும் விசுவாசமும் கொண்டவளாக இருப்பாள். இப்போது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு அறையில் குர்ஆன் இருந்தால் அங்கு தாம்பத்திய உறவு கொள்வது முறையானதா? ஃபதாவா ரஸ்வியா தொகுதி 9 பக்கம் 1022 படி சுவரில் குர்ஆன் வசனங்கள் அல்லது சட்டங்கள் ஃப்ரேம் இருந்தால் அதை ஒரு துணியால் மறைக்க வேண்டும். கண்ணியம் காக்கப்பட வேண்டும். உதாரணமாக, ஆயத்துல் குர்சி சுவரில் இருந்தால் உறவுக்கு முன் அதை ஒரு துணியால் மறைக்கவும். இல்லையெனில் தாம்பத்தியத்தை விடுங்கள், அந்த அறையில் ஆடை மாற்றுவது கூட மரியாதை குறைவானது. அங்கு முழு நிர்வாணமாக இருப்பது தவறு. இதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அதேபோல் குர்ஆன் ஒரு உரையிலோ அல்லது பெட்டியிலோ இல்லாமல் நேரடியாக அறையில் வைக்கப்பட்டிருந்தால் அந்த அறையில் உறவு கொள்ள வேண்டாம். குர்ஆனை ஒரு உரைக்குள் கவர் வைப்பது சிறந்தது. அப்போதுதான் எந்த மரியாதை குறைவும் ஏற்படாது. கிப்லாவை காஃபா இருக்கும் திசை நோக்கி முழு நிர்வாணமாக நிற்பது தடை செய்யப்பட்டுள்ளது. நின்று கொண்டு உறவு கொள்வது உடலை பலவீனப்படுத்தும். வயிறு நிறைந்திருக்கும் போது உணவு உண்ட உடனே உறவு கொள்வது உடலுக்கு மிகவும் தீங்கானது. உறவுக்குப் பிறகு பெண் தனது வலது பக்கமாக சாய்ந்து படுப்பது கருத்தரிப்பிற்கு நல்லது. உறவுக்குப் பின் உடனடியாக தண்ணீர் குடிப்பது ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும். ஆனால் உடனடியாக சிறுநீர் கழிப்பது ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். மாதவிடாய் காலத்தில் மனைவியுடன் உறவு கொள்வது மிகக் கடுமையான பாவம். அது திருமண இரவாக இருந்தாலும் சரி. யாராவது மாதவிடாய் காலத்தில் உறவு கொள்வது கூடும் என்று சொன்னால் அது இஸ்லாமிய சட்டத்திற்கு ஷரியா எதிரானது. அதேபோல் இயற்கைக்கும் மாறான முறையில் ஆசனவாய் உடலுறவு, அதாவது பின்பக்க உறவு கொள்வது முற்றிலும் ஹராம், தடுக்கப்பட்டது. முஸ்லிம் ஷரீப்பில் ஒரு செய்தியுள்ளது, மறுமை நாளில் மிக மோசமான ஆண்களும் பெண்களும் யாரெனில் தங்களுக்குள் நடந்த ரகசியங்களை நண்பர்களிடம் வெளிப்படுத்துபவர்கள்தான். கணவன்மார்கள் நண்பர்களிடமும் மனைவிகள் தோழிகளிடமும் அன்று இரவு என்ன நடந்தது என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். முஸ்லிம் ஷரீப்பும் தொகுதி 1 பக்கம் 464 படி இவர்கள் மிக மோசமானவர்கள். இத்தகைய செயல்களில் இருந்து நீங்கள் தப்பா மன்னனிப்பு செய்ய வேண்டும். கணவனும் மனைவியும் 2 அல்லது 6 மாதங்கள் பிரிந்திருந்தால் திருமணம் முறிந்துவிடும் என்று சொல்லப்படுவதுண்டு. உண்மை என்னவென்றால் 4 மாதங்களுக்கு மேல் பிரிந்திருப்பது தவிர்க்கப்பட வேண்டியது. ஆனால் 1 வருஷமே பிரிந்திருந்தாலும் திருமணம் செல்லுபடியாகும். வதந்திகளை நம்பாதீர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவை உருவாக்க நாங்கள் மிகவும் ஆய்வு செய்தோம். இந்த ஹதீஸ்களைக் கண்டறிய எனக்கு 1 வாரமானது. உங்கள் சந்தேகங்கள் தீர்ந்திருக்கும் என்று நம்புகிறேன். எங்களது உழைப்பு வீணாகாமல் இருக்க இந்த வீடியோவை தவறுகள் செய்பவர்களுக்கும் குறிப்பாக திருமணமானவர்களுக்கும் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது திருமண வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான தகவல்களை கொண்டுள்ளது. திருமணமாகப் போகிறவர்களுக்கும் ஏற்கனவே திருமணமானவர்களுக்கும் இதை பகிர்வது ஒரு நற்செயலாகும். ஒருவேளை உங்கள் பகிர்வு யாராவது தவறு செய்வதை தடுத்தால் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவான். எனவே இதை ஒரு நன்மையாகக் கருதி பகிருங்கள்.